பேட் ஹேபிட்ஸ் தான் உங்களை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது தப்பு. ஒரு காமன் பிலீஃப் என்னவா இருக்கும்னா பேட் ஹேபிட்ஸ்னால தான் அப்படி இருக்கணும், அது வந்து இல்லை, நீங்களும் இல்லை. அப்போ என்ன ப்ராப்ளம்? லிமிட்டிங் பிலீஃப்ஸ். ஸோ உங்களோட லிமிட்டிங் பிலீஃப்ஸ், நீங்க எந்தெந்த விஷயத்துல லிமிட்டிங் பிலீஃப் வச்சிருக்கீங்கிறது தான் இங்க வந்து மேட்ரு. லெட்ஸே என்னால முடியாது, நடக்காது, வராது, நான் வந்து ஒரு சோம்பேறி, நான் வந்து ஒரு ப்ரொகாஸ்டினேட்டர், நான் வந்து ஒரு என்ன சொல்றது, எனக்கு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது, இந்த மாதிரியான தாட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா இதெல்லாம் தான் லிமிட்டிங் பிலீஃப்ஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் 90 daysல உங்க லைஃப் ஈஸியா சேஞ்ச் பண்ணிடலாம். பட் பை டூயிங் திஸ் ஒன் ஆக்டிவிட்டி, ரைட்? ஒரு பேப்பர் எடுங்க, நெகட்டிவ் பாசிட்டிவ் எவிடன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு காலம்ஸ் வந்து எழுதுங்க. எழுதிட்டு நெகட்டிவ்ல உங்களோட லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எழுதுங்க. பாசிட்டிவ்ல என்னென்ன அதுக்கு ஆல்டர்னேட்டான பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுங்க. லெட்ஸ் சே ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட் அப்படின்னா ஐ எம் கான்ஃபிடென்ட் எழுதுங்க. ஐ எம் நாட் worth for the relationship அப்படின்னா ஐ எம் worthy for relationships அப்படின்னு எழுதுங்க. அதுக்கு எவிடன்ஸா என்ன இருக்கும்? மேபி நீங்க உங்க அப்பா அம்மா கூட நல்லா பேசியிருக்கலாம், ஏன்னா நான் எவ்வளவு விடுது. மேபி நீங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா வந்து மற்றவங்களுக்கு இருக்கலாம், நீங்க ஒரு நல்ல அண்ணனா இருக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ மேபி நீங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட்லெஸ் பர்சன் அப்படின்னா சின்ன வயசுல நான் வந்து கான்ஃபிடென்ட்டா நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன், ஏன் நான் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன், இப்போ என்னால முடியாது. இந்த மாதிரியான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு கொஸ்டின் கேளுங்க, ஓகே இதுக்கு எவிடன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயினுக்கு வந்து அந்த எவிடன்ஸ் வந்து அது எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுக்கும். பிரெயினோட வேலையை வந்து தான். ஸோ இது டேட்டோ லைஃப் சேஞ்சிங் சிங்கிள் கான்டென்ட். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் லைஃப் சேஞ்சிங் கான்டென்ட் பார்க்கலாம்.